Hello guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 12th எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 11 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சு, நம்ம அதுக்குள்ளே சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களும் ரிவைவ் ஆகிற அதே இடத்துக்கு வராங்க. உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அந்த பாஸ் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னால் இன்னமும் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, அந்த பாஸோட ஹெல்த்தையே பாதியாக அந்த ஷேடை குறைச்சி வச்சானே. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம வெறுமனே அங்கே போக தான் செஞ்சோம். அதுக்கே நம்மளோட கதையை அங்கே முடிச்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அதை பண்ணான்? அது ஒண்டி இல்லாமல் குட்டி குட்டி பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் வேறு இருந்துச்சு. அதையும் அவன் கொண்டு இருக்கான். என்னால் இன்னமும் ஏற்றுக்க முடியலை. நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயத்தை இழந்தாச்சு. போதும், இதுக்கு மேலேயும் நான் எதையும் இழக்க விரும்பலை. அதனால் வாங்க நம்ம திரும்பவும் போகலாம். எல்லா விஷயத்தையும் அலையிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஷேடோவை காட்டுறாங்க. நம்ம ஷேடோ திரும்பவும் ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ஷேடோவோட லைஃப்பையும் தாண்டி ஏகப்பட்ட குட்டி குட்டி லைஃப் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக புரியலை. ஆமாம், இங்கே எப்படி ஏகப்பட்ட லைஃப் இருக்குது? அதுக்கு காரணம் உங்களை தேடி ஏதோ ஒரு கும்பல் வந்துச்சு. அவங்க அந்த செகண்டே அந்த பாஸ் அது கொன்னுடுச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது என்ன ஆயிருக்குன்னு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து அதான் அவங்க ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியலை, பாவம் இந்த பாஸ் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு. என்னோட போன வாழ்க்கையில் இந்த பாஸால் எனக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் அந்த பாஸை பற்றி கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி என்னோட ஸ்கில்லை வச்சேன். இதோட ஹெல்த்தை பாதிக்கு மேலே நிறையாவே குறைச்சிட்டேன். இன்னமும் பல அட்டாக்ஸ் பண்ணாலே போதும், என்னால் அதை அசால்ட்டாக கொல்ல முடியும். இங்கே பாய்சன் டாட்டை பயன்படுத்துகிறான். அதுவும் டைரெக்டாக அந்த வெள்ளியை தாக்குதா. அங்கே நிறையவே டேமேஜ் போகுது. அந்த மான்ஸ்டர் திரும்பவும் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தலாம்னு நினைக்கிது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இந்த பேட்டர்ன் நல்லாவே தெரியும். இந்த ஸ்கில்லை இது எப்படி வேலை செய்யும்னு நல்லா யோசிக்காமல் அப்படியே மறைஞ்சு போயிட்டு ஏகப்பட்ட ஸ்லாஷஸை போடுறான். இந்த கோஸ்ட் மான்ஸ்டர் மேலே எல்லா அட்டாக்கையும் அவன் பயங்கரமாக போட ஆரம்பிக்கிறான். கரெக்டாக இந்த டைமில் தான் அந்த கும்பலும் அங்கே வந்திருக்கு. அவங்களும் பார்த்து சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? திரும்பவும் அந்த கோஸ்ட் பாஸ் கிட்ட அவன் சண்டை போடுறான். அவன் உண்மையிலேயே பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். பார்க்குற அந்த பொண்ணுக்கும் புரியுது, இவங்க போன வாட்டி அதே ஆளுங்களாச்சு. இவங்க போக போக நம்மளுக்கு தொல்லையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஷேடோவோட வழியில் தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் அங்கே ஒரு மேஜிக்கை பயன்படுத்துகிறா. லைட்னிங் அங்கே இருக்கிற பாஸ் மேலேயும் மற்றவங்க மேலேயும் படாமல் பயங்கரமாக அங்கே டேமேஜ் போகுது. 40-45 இந்த லைட்னிங் வரதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. பாஸ் கிட்ட அவங்க மாட்டி விட்டுறாங்க. நல்லா பாருங்க பாஸ், அது ஒரு மேஜிக் பொண்ணு இருக்கா. அவள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை தேடி தான் நம்ம வந்தோம். அந்த பொண்ணை விடாதீங்க. அந்த பொண்ணை ஒட்டுமொத்தமாக நம்ம முடிக்கணும். கேட்குற அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை. அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஷேடோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ஷேடோ அப்படின்னு அவள் கத்திக்கிட்டே ஓடுறா. இதையும் ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யார்? இது எல்லாமே நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் யோசித்த மாதிரி தான் கோஸ்ட் பாஸ். நான் சாதாரணமாக எடை போட்டது என்னோட தப்பு தான். என்னதான் இது லெவல் 5 இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தனியாக யாராலையுமே இதை கொல்லவே முடியாது. ஆனால் இதுவே என்னை பற்றி சொன்னால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஏன்னா தனியாக கொல்ல போனால் எல்லாருமே இறந்து போகிறது தான் மிச்சம். ஆனால் இந்த பேட்டியில் நான் ரொம்ப நேரத்துக்கு இழுக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ ஏகப்பட்ட ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த சைடு லிட்டில் பிளாக் அந்த பொண்ணை ஏகப்பட்ட ஆளுங்க துரத்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மரத்துக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர் கிட்ட இருக்காங்க. அதனால் சீக்கிரமாக இதோட கதையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வெனம் டாட்டை பயன்படுத்துகிறான். அதோட கதையும் அங்கேயே முடியுது. உங்கள் சிஸ்டமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வெற்றிகரமாக அந்த பாஸ் மான்ஸ்டரை கொண்டுட்டீங்க. கோல்டன் ஷிப் பாஸை கொண்டாச்சு. இதுக்கான 4800 XP கிடைக்குது. நீங்கள் லெவல் 8க்கு வந்துட்டீங்க. அது போக 7 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மான்ஸ்டரை கொண்டனால ட்ரேடபுள் லைஃப் உங்களுக்கு 216 டேஸ் கிடைக்குது. அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல இன்னமும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா. அதனால் அவனையே அவன் மறைய வச்சுக்கிறான். ஏன்னா நம்ம ஷேடோவுக்கு நல்லாவே தெரியும் பின்னாடி இருக்க அந்த ஆளுங்க அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஷேடோவோட எல்லா பொருளையும் அடையணும் அப்படின்னு பண்ணதான் அவங்க வெயிட் பண்ணுறாங்களே. இதுக்கப்புறம் எல்லாருக்குமே அங்கே நோட்டிஃபிகேஷன் வருது. அவங்க இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஷேடோன்னு எவனோ ஒருத்தன் கோல்டு லெவலில் இருக்க பாஸை கொண்டுட்டானா.
தனியாக கோல்டு டியரில் இருக்க பாஸை கொள்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தனியாலாம் யாராலையுமே கொல்ல முடியாது. அங்கே இருக்கிற இன்னொருத்தனுக்கும் சுத்தமாக புரியலை எதுக்காக எங்களை கம்பேர் பண்ணால் அவனோட பவர் லெவல் அது இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு சுத்தமாக புரியல. பின்னாடியே அங்கே ஷாயும் யோசிக்கிறான், இது அதே ஷேடோ தானா, அவன் இன்னும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை தேடி என் பக்கம் ஆக்கிட்டேன்னா அவ்வளவுதான், என்னால் அசால்ட்டாக லெவலப்பை ஆக்க முடியும், நானும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன், சாங்கியும் என்னால் சந்திக்க முடியும், என்ன ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, ஃபஸ்ட்டு நான் அவனை தேடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாவம் சாயுவுக்கு சுத்தமாக தெரியலை, அதுவே அவனோட அண்ணங்காரன் தானே. ஒரு சைடு நம்ம ஹீரோ அந்த பெரிய மான்ஸ்டரை கொன்னால அந்த இடத்துல பெரிய அளவில் லூட்ஸ் வந்திருக்கும். இதை பார்க்குற அந்த 2-3 ஆளுங்களும் யோசிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பர்சன் அங்கேயே மறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு தரமான ஸ்கில் இருக்குது, அவன் என்ன தான் மறைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் உன்னோட ஸ்கில்லை நீ பயன்படுத்து, அந்த கோல்டன் பாஸோட லூட் எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கணும். ஃபேண்டம் ஹார்ன் ஈகிள் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை அவன் பயன்படுத்துகிறான். ஒரு பெரிய ஈகிள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பறந்து போகுது. இந்த இடத்துல அந்த ஈகிளோட ஃபெதர்ஸும் அப்படியே விழ ஆரம்பிக்குமா, டைரெக்டாக நம்ம ஹீரோவை நோக்கி தான் வருது. இந்த விஷயம் நம்ம ஹீரோவையும் டச் பண்ண அங்கே ஹீரோவையும் சொல்கிறான், இவங்களால் இப்போது ஃபேண்டம் ஹார்ன் ஈகிள் அந்த ஸ்கில்லையும் பயன்படுத்த முடியுதா, நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இவங்களால் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டக்குன்னு கற்றுக்க முடியும்னு. ஆனால் ஏதோ ஒன்று நான் இருக்கிறேனா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண தான் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி பண்ணி என்னோட லூட் எல்லாத்தையுமே இவங்க அடிக்கலாம்னு பார்க்குறாங்களோ அதுக்கெல்லாம் நான் விட்டாதானே. ஆனால் இதுலேயும் என்ன ஒரு கேவலமான விஷயம்னா, என்ன தான் இவங்க இந்த மாதிரி ஸ்கில்ஸை பயன்படுத்தினாலும் இந்த ஸ்கில்லை நான் மறைஞ்சி தான் இருக்கேன். ஸ்கில் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிறது லெவல் 1 ஸ்கில் தான். ஆனால் என்கிட்ட அது வேற ஒரு லெவலில் இருக்குது. இதிலிருந்து நிறையவே ஃபெதர்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்களா, இதனால் அந்த பர்சன் அங்கே சொல்கிறான், பாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம்ல, அதனால் அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான் போல், அதனால் நம்ம எல்லாத்தையுமே அடித்து தூக்கிடலாம், பரவாயில்ல ஓடி போகிற அளவுக்கு அவன் ஸ்மார்ட்டாக இருக்கானா, ரொம்பவும் நல்ல விஷயந்தான் அது. சரி வாங்க நம்மளும் போய் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு தான் இந்த பாஸோட லூட்டை அங்கேயே இருக்கும். ஏன்னா அப்படியே அதை விடுறதும் நல்லது இல்லை, ஏன்னா அப்படியே விட்டால் அவ்வளோதான் அது மறைஞ்சு போயிடும். இதனால் அவங்க எடுக்கலாம்னு போகிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டை பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும். ஆப்வியஸாக நம்ம ஹீரோ தான் பின்னாடி பயங்கரமாக அவங்களோட கதையை முடிச்சிடறான். பரவாயில்ல, இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்துச்சுப்பா, கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவானா, இவங்க அசால்ட்டாக கொத்திட்டு போவாங்களாம், என்ன கதையாக இருக்குல்ல. ஆனால் ஏதோ ஒன்று, அந்த லிட்டில் பிளாக் அந்த பொண்ணு எங்கே போனால் அவளையும் காணோம். சரி அவளை அப்புறமா நான் தேட வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்குல்ல இந்த எவல்யூஷன் பாயிண்ட், இதை வச்சு என்னோட க்ரீடி ஹேண்ட் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மூலமாக இந்த ஸ்கில் இன்னமும் வேறு லெவலுக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம ஆள் பண்ணுறான், அது ஒரு டைமண்ட் லெவலில் இருந்து எப்பிக் லெவலுக்கு போய் நார்மலாக மான்ஸ்டரோட லூட் 220 கிடைக்கும். ஆனால் இப்போ எப்பிக் லெவலுக்கு போனதால் அது 300% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போன வாட்டி ஒரு கோல்டன் ஐட்டமாக அது மாறி இருக்கும்ல, அதுக்கான கன்வர்ஷன் ரேட் அதுவும் இப்போ 100க்கு போயிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.